தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஓசூரில் உரிய உரிமம் இன்றி செயல்பட்டு வந்த பிரியாணி கடைக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டு சென்ற நிலையில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடை உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றின கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜேசுராஜ், இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, ஒசூர் மாநகராட்சி பகுதிகளில் இயங்கி வரும் பல்வேறு கடைகளுக்கு தொழில் உரிமம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகத்துல தொழில் உரிமம் பெற்ற பின்னர் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கியும் அதே போல ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வெளியிட்டு கடந்த 2 மாதங்களாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. அதே நேரத்துல 2 மாதத்துக்கு பின்னால நேற்று ஓசூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் உரிமம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆய்வுகளை மேற்கொண்டு தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு பூட்டி சீல் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அதே போல இன்னைக்கு ஓசூர் பாகலூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த உணவு விடுதி பிரியாணி கடைகள்ல உரிமம் இருக்கிறதா, தொழில் உரிமம் இவங்க பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போ ஒரு கடையில தொழில் உரிமம் பெறவில்லை என்று தெரிந்தது. அதனை அடுத்து அந்த கடைக்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைக்க சென்றனர். ஆனால் அதற்கு அந்த உரிமையாளர், நான் அந்த உணவு அதிகமா சமைச்சிருக்கேன், இது வீணா போயிடும், இல்லாட்டினா அதை நான் சாலையில கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்க முயன்றார். ஆனாலும் அதிகாரிகள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு யாரும் உதவி செய்யாதான் அவரை தூக்க முடியல. ஒரு கட்டத்துல நான் உடனே எடுத்துடுறேன், ஆனா கடையை திறங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க உடனடியா நீங்க தொழில் உரிமம் பெற்ற பின்னர் தான் நாங்க கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு சீல் வச்சாங்க. அதே போல அதன் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு உணவு விடுதி அந்த பிரியாணி கடைக்கும் அதிகாரிகள் சீல் வச்சாங்க. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு பேக்கரிக்கும் இந்த தொழில் உரிமம் பெறாத காரணத்தினால் சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அதிகாரிகள் ஒசூர் பகுதிகளில் தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு அடுத்தடுத்து சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அறிவிப்பு வெளியிட்டும் எந்த ஒரு முன் நடவடிக்கையும் வியாபாரிகள் எடுக்காம தொழில் உரிமம் பெறாம இருக்கிறது அதிகாரிகள் மத்தியில வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக அதுக்கு விண்ணப்பம் செய்து தொழில் உரிமம் பெற்றுதான் அந்த கடைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கைகளை தீவிரமா மேற்கொண்டு வராங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜேசுராஜ். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.